தயவு செய்து திருமணமான அனைவரும் பொறுமையை கடைப்பிடிங்க. நிதானமா இருங்க. அன்பா பேசுங்க. சரிங்களா? என்ன தகவல் அப்படிங்கிறப்போ, மனைவி பிரிந்து சென்ற சோகத்தில வந்து ஒரு இன்ஜினியர் வந்து தவறான முடிவு எடுத்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ அவரோட வயது 34 தான் அப்படிங்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்குது. அவர் ஒரு தொழிலும் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ 3 ஆண்டு திருமணமாகி 3 ஆண்டுகளாவும் வந்து குழந்தை இல்லாதனால தம்பதிக்கு இடையில வந்து அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால மனமுடைந்து அவர்கள் வந்து மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ 2 பக்கமுமே இருக்கக்கூடிய மன அழுத்தம் வந்து அவர் தவறான முடிவ தூண்டியிருக்குதா நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து உறவினர்களாகட்டும், அக்கம் பக்கத்தினராகட்டும், நண்பர்களாகட்டும் இந்த மாரி திருமணம் ஆகிட்டு கொஞ்சம் குழந்தை கொஞ்ச நாள் கடக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து பெருசு இல்லைங்க. அத வந்து பெருசா எடுக்காதீங்க. பக்கத்தில இருக்கவங்களும் இத வந்து தூண்டி விடாதீங்க. இந்த மாரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து ஒத்துமையா இருங்க. 34 ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்டு தவறான முடிவு எடுக்கிறாருன்னா, அவங்களோட பெற்றோர்கள் மற்றவர்கள்லாம் எவ்வளோ வேதனைப்படுவாங்க இல்லையா? ஸோ அவங்க மனைவிக்கு எவ்வளோ துன்பமா இருக்கும். தயவு செய்து தவறான முடிவுக்கு வந்து எதுவுமே வந்து சரியாகாதுங்க. தவறான முடிவு என்னைக்கும் தவறான முடிவு தான். அவசரப்படாதீங்க. நிதானமா இருங்க. இந்த மாரி முடிவு உங்களுக்கு தோணுதுன்னா, தயவு செஞ்சு தவறான முடிவுக்கு போகவே போகாதீங்க. அது தப்புங்க. ஓகேங்களா? பார்த்துக்கங்க. பத்திரமா இருங்க.